வணக்கம் மக்களே. ஆதார் அட்டை தொடர்பான சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட 4 முக்கிய அறிவிப்புகள், அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு. அவை என்னென்ன அப்படின்றத ஷார்ட்டாக 4 நிமிஷத்துக்குள்ளே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆதார் அட்டை அப்படின்றது ஒரு அடையாள ஆவணமாக மட்டும் கருதப்படாமல் ஒரு வங்கியை தொடங்குறதுலேருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து மனிதன் இறக்குற வரையும் ரொம்பவே முக்கியமான ஒன்று இந்த ஆதார் அட்டை. இதில் சில முக்கியமான அறிவிப்புகள் கட்டாயமாக தெரிஞ்சுக்க வேண்டியது UIDAI வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் முதல் அறிவிப்பாக ஆதார் அட்டையில் உங்களோட அடையாளம் மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை இலவசமாக ஆன்லைனில் புதுப்பிக்கிறதுக்கான கடைசி அவகாசமாக ஜூன் 14, 2026 வரையும் நீட்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டும் நீட்டிக்க மாட்டோம் அப்படின்னும் வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அஃபிஷியலான வெப்சைட்டில் நீங்கள் வந்துட்டு பெயர் வந்து மாற்றம் செய்கிறது, முகவரி சேஞ்ச் பண்ணுறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலனா கடைசியில் இதற்கான எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அது வழி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். 10 ஆண்டுக்கு முன்பு எடுக்கப்பட்ட ஆதார் அட்டைகள் வைத்திருப்பவர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி விவரங்களை சரிபார்த்தும் கொள்வது அவசியமாகும் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து சேவைகளையும் நீங்கள் அஃபிஷியலான ஆதார் போர்ட்டல் மற்றும் மை ஆதார் ஆப் மூலமாக பண்ணிக்கலாம். இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் ஆதார் அட்டை புதிய டிசைனில் புகைப்படம் மற்றும் QR கோட் மட்டும் கொண்டு மாற்றப்பட உள்ளது அப்படின்ற செய்தி அதிக அளவில் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு மத்திய அரசு முற்றிலும் இது தவறான ஒன்று, நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே இப்போதைக்கு எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை வந்து பயன்படுத்தி நிறைய மக்கள் வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவு மக்கள் அனைவரும் UIDAIயோட இணையதளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பப்போ என்ன அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றதையும் கூறியிருக்காங்க. மூன்றாவது அப்டேட்டாக நிறைய மக்கள் வந்து ஆதார் அட்டையை அவங்களோட பிறந்த தேதிக்கான ஆதாரமாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் இதற்கு மேலே பிறந்த தேதிக்கான ஆதாரமாக ஆதார் அட்டையை பயன்படுத்த முடியாது அப்படின்னும் பள்ளி கல்வி அல்லது இதர அரசு பணிகளுக்கு பிறந்த தேதியை உறுதிப்படுத்த பிறப்புச் சான்றிதழ் அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலையே பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத அறிவுறுத்தியிருக்காங்க. 4வது அறிவிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா 5 வயதுலேருந்து 15 வயதிற்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களோடது கட்டாயமாக பயோமெட்ரிக்கு கண் கருவெளி ரேகை இது ரெண்டத்தையும் புதுப்பிக்கணும். அப்படி இல்லைனா அவங்களுடைய ஆதார் அட்டை செயல் இழந்துரும் அப்படின்ற அறிவிப்பையும் வந்து இப்போது அரசு வெளியிட்டிருக்காங்க. இப்போது ஆதார் அட்டையில் ஏதாச்சும் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம மை ஆதார் ஆப் இல்லைனா வெப்சைட் மூலமாக போயிட்டு பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன். அதற்கு மை ஆதார் ஆப்பில் என்னென்ன அப்டேட் நம்மளால் பண்ண முடியும் அண்ட் அஃபிஷியலான வெப்சைட்லேயும் அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். பெயர், பிறந்த தேதி, பாலினம், முகவரி, மொழி இவை அனைத்துமே உங்களால் வந்து வெப்சைட்டோ இல்லைனா மை ஆதார் ஆப்பை பயன்படுத்தி ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறத வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஆதார மையத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கம்பல்சரி அவங்க பேமெண்ட்டும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சொல்லியிருக்கக்கூடிய 4 அப்டேட்கள் நீங்கள் ஏதாச்சும் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் www.uidai.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் இல்லைனா ப்ளே ஸ்டோர் கிடைக்கக்கூடிய ஆப் மூலமாக நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னும் வந்து அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 26 வரை மட்டும்தான் வந்து உங்களுக்கு இலவசம். அதுக்கப்புறம் இதுலேயுமே சார்ஜ் பண்ணப்படும். வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.